Hi all, welcome to my channel பக்கங்களில் தொலைவோம் with me மணிகண்டன் விஜயகுமார். Hope all of you are doing good. இது வந்து ஒரு புக் ஹால் வீடியோ தான். ரீசெண்டாக 49 சென்னை புக் ஃபேருக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த புக் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிப்பேர்டாக போயிட்டேன். என்னென்ன புக்ஸ் வாங்கணும், எந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ தட் எனக்கு அங்கே போயிட்டு வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். டு ஸ்டார்ட் வித் காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸில் நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கர்தான் எழுதிய பெண்கள் நடுவே. இது வந்து டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். இங்கிலீஷில் அமங்ஸ் த உமன் அப்படிங்கிற புக்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டட் பை அசதா. ஸோ புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாட் படித்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இது ஒரு ஃபேமஸான புக். ஸோ அதோட குட் ரீட்ஸில் ரிவ்யூஸ் அண்ட் தென் பிளாட்லாம் படித்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, இந்த புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பெண்கள் நடுவே. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா தோட்டியின் மகன். இது வந்து இதுவுமே ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். தகழி சிவசங்கர பிள்ளை. தமிழில் பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க புக் இது. ஸோ இந்த புக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 rupees. கண்டிப்பாக இந்த புக் வந்து ஒரு ஃபேமஸான புக் இது, தோட்டியின் மகன். இந்த புக் நான் படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவேக் ஷான்பாக் எழுதிய காச்சர் கோச்சர். இதுவுமே ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees. தமிழில் டிரான்ஸ்லேட்டட் பை கே நல்லதம்பி. இந்த புக் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பனுவல் ராம் அவர்கள் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு யூடியூப் வீடியோவில் அவர் இந்த புக் பற்றி பேசியிருந்தாரு. எனக்கு அப்போயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கு. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கிட்டேன், காச்சர் கோச்சர். ஸோ அடுத்த புக் பார்த்தீங்கன்னா தண்ணீர், அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய தண்ணீர். கிளாசிக் நாவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்னே சொல்லலாம். ஸோ அசோகமித்ரன் அவர்கள் ரைட்டிங்ஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்டட். ஸோ அதனால தண்ணீர் இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 rupees ப்ரைஸு. ஸோ பெண்களோட எமோஷன், அதே மாதிரி இந்த தண்ணீர் பிரச்சனை, அதை பேஸ் பண்ணி சொல்கிற புக் இது. கண்டிப்பாக நான் இந்த புக் படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா வைக்கம் முகமது பஷீர் எழுதிய பாத்துமாவி நாடு. இதுவுமே ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது வந்து குளச்சல் யூசர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 150 rupees. இந்த புக் வந்து எனக்கு வந்து கலையரசி சீனிவாசன் அவங்க வந்து இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீடியோஸில் பார்த்தோன்னே, இந்த ரிவ்யூ பார்த்தோன்னே இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்த புக் பிஞ்சுகள், கி ராஜநாராயணன் ஐயா அவங்க எழுதிய பிஞ்சுகள். இந்த புக்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 120 rupees, 120 ரூபாய் தான். ஸோ கி ராஜநாராயணன் அவர்கள் புக் ட்ரை பண்ணணுமே எனக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட். அதான் இந்த புக் நான் பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக நான் இந்த புக் நான் படிச்சுட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா கடல்புறத்தில், வண்ணநிலவன் அவர்கள் எழுதிய கடல்புறத்தில். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 170 rupees தான் ப்ரைஸு. ஸோ வண்ணநிலவன் அவர்களோட புக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படி படிக்கும்போது அவங்களோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த நாவல்ஸ்ன்னு சொல்லலாம் கடற்புறத்தில். பிளாட்டுமே எனக்கு படித்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் இந்த புக் படித்த உடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலுக்கெட்டு, எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள் எழுதிய நாலுக்கெட்டு. இதுவுமே வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். தமிழில் டிரான்ஸ்லேட்டட் பை குளச்சல் யூசப். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 rupees. எனக்கு வந்து திவ்யா தில்லையன் அவங்க தான் இந்த புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி வேல்யூஸ் பற்றி சொல்கிற மாதிரி ஒரு புக் இது. பிளாட்டுமே படிக்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். நாலுக்கெட்டு, எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிடை. ஸோ கிடைனா கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கிடை. கிடைனா ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ரிவ்யூஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக்கு. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 90 rupees கிடை இந்த புக்கு. ஸோ இந்த புக் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான் இதுவும். கிழவனும் கடவுளும், எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய புக் இது.
ஆக்சுவலி இந்த புக் வந்து நான் வந்து ஓல்ட் மேன் அண்ட் த சி இங்கிலீஷ் வெர்ஷனும் படிச்சிருக்கேன். ஸோ படிச்சுட்டு தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 95 rupees. தமிழ்ல டிரான்ஸ்லேட்டட் பை எம்எஸ் அவர்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா நாளை மற்றுமொரு நாளே, ஜி நாகராஜன் அவங்க எழுதிய நாளை மற்றுமொரு நாளே. இந்த புக் பார்த்தீங்கன்னா பிளாட் பார்த்தப்பலே தெரியும். எனக்கு வந்து ஒன் டேல வந்து ஒரு பர்சனோட லைஃப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. ஸோ அதனால இந்த பிளாட் படிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த புக் நான் வாங்கிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 190 rupees. ஸோ நாளை மற்றுமொரு நாளே. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வாடிவாசல், சீசு செல்லப்பா எழுதிய வாடிவாசல். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான கிளாசிக் நாவல்ல வரும். எனக்கு ரொம்ப நாளா இந்த புக் வாங்கணும், அதுவும் புக் ஃபேர்ல போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா நான் ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டு ரிவ்யூ படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி ஒரு புக் இது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 100 rupees. வாடிவாசல், சீசு செல்லப்பா எழுதிய. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வண்ணநிலவன் அவர்கள் எழுதிய ரெய்னி சையத் தெரு. இந்த புக்குமே எனக்கு ரெக்கமெண்டட் பை வந்து பனுவல் ராம் அவர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோஸ்ல அவங்க வந்து இதை பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நம்ம அந்த புக் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்ட்ரீட்ல அந்த ஸ்ட்ரீட்ல வசிக்கிற இன்ட்ரெஸ்டிங் பீப்புளோட பத்திய ஸ்டோரி இது. பிளாட்டுமே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா நீங்க இந்த புக் வாங்கிடுவீங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 140 rupees. வண்ணநிலவன் அவர்கள் எழுதிய ரெய்னி சையத். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா புத்தம் வீடு, எப்லிசா ஜேசுதாசன் எழுதிய புத்தம் வீடு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 220 rupees. இந்த புக் வந்து ரெக்கமெண்ட் பை ஆல்டிஸ் சட்டையானங்க மேன் டு. அவர் தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து இந்த புக் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அப்புறமா நான் வந்து இந்த புக் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன், ரிவ்யூஸ்லாம் படிச்சிருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த புக் கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே இந்த புக் படிச்சுட்டு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். பிளாட் நீங்க படிக்கும்போதே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான புக் இது. ஸோ கண்டிப்பா இந்த புக் நான் படிச்சுட்டு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். புத்தம் வீடு. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா மணல், அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய மணல். இது வந்து ஒரு குறுநாவல் தான். ப்ரைஸ் வந்து 120 rupees. ஸோ அதான் ரெண்டு புக் அசோகமித்ரன் அவர்கள் புக் நான் வாங்கிட்டு இருந்தது. ஒன்று வந்து தண்ணீர், அண்ட் வந்து மணல். ரொம்பவே கிளாசிக் வரிசையில இந்த புக் வரும். பிளாட் படிச்சோடனே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நான் இந்த புக் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ அப்லோட் பண்றேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா வாடிவாசல், கிராஃபிக் நாவல். ஸோ இதுக்கு வந்து தொகுப்பாசிரியர் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் அண்ட் தென் அப்பூப்பன் அவங்களோட டிராயிங்ஸ்லாம் அந்த புக்ல இருக்கும். ஸோ ரொம்பவே இது வந்து புக்ஸை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பிக்சரைசேஷன் எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த ஃபாண்ட்டு, இந்த டிராயிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 275 rupees. கண்டிப்பா நான் இந்த புக் படிச்சுட்டு ரிவ்யூ ஷேர் பண்றேன். வாடிவாசல், கிராஃபிக் நாவல். அடுத்து வந்து டி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தால். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 230 rupees. இந்த புக் வந்து ரெக்கமெண்டட் பை நரேட்டட் பை சாரா. அவங்க வந்து இந்த புக் பத்தி ஒரு ரிவ்யூவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ரொம்பவே ஒரு விமன் அண்ட் தென் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற சம் அதர் ப்ராப்ளம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த புக் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கிட்டேன். ஸோ அம்மா வந்தால் படிச்சு நான் கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன் இந்த புக்குக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த கோட், ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு வீடு பூட்டி கிடக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் அந்த புக்கு. எனக்கு வந்து ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் படிச்சுட்டு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் அவங்களுக்கு. ஸோ அதனால காலேஜோடு போனோடனே நான் இந்த புக் வாங்கிட்டேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 350 rupees. கண்டிப்பாக நான் இந்த புக் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஜெயகாந்தன் ஒரு வீடு பூட்டி கிடைக்கும். தேங்க்யூ. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா மாதுரபாகன், பெருமாள் முருகன் சார் எழுதிய மாதுரபாகன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 240 rupees. ஆக்சுவலி இது வாங்கும்போது சார் வந்து
காலேஜோட பப்ளிகேஷன் ஸ்டால்ல இருந்தாங்க. சார் கிட்ட வந்து ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க முடிஞ்சது. ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சார் ஆட்டோகிராஃப் போட்டிருப்பாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்களோட புக்ஸ்க்கு நான் புக் ரைட்டிங்க்கு நான் ரொம்பவே ஃபேன் நான். மூணாச்சி புக் ரொம்பவே என்னை வந்து டச் பண்ணிட்டு நான் ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புக்கு. அதை பத்தி சார்ட்ட பேசிட்டு அண்ட் தென் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த புக் வாங்கணும்ட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த புக் புணர்ச்சி படிச்சதுக்கு அப்புறம் அடுத்து சாரோட ரைட்டிங் என்ன புக் படிக்கலாம் அப்படிங்கும்போது மதுரபாகன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா அந்த புக் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்றேன். அடுத்த புக்குமே பாத்தீங்கன்னா பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய கங்கணம். ஸோ இந்த புக் என்னன்னா ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 430 rupees. ஐ திங்க் மேரேஜ் ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்து அந்த மேரேஜ் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, சொசைட்டி கிட்ட இருந்து அந்த சோஷியல் ப்ரெஷர்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பிளாட் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்றேன். கங்கணம் பெருமாள் முருகன் அவர்கள். இது இவ்வளவுதான் நான் காலேஜோடு வாங்கின புக்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்த பப்ளிகேஷன்ஸ்ல நம்ம என்னென்ன புக் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து தேசாந்திரி பப்ளிகேஷன்ஸ்ல வந்து நூலக மனிதர்கள், எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் எழுதிய நூலக மனிதர்கள். இந்த புக்குமே பார்த்தீங்கன்னா சார் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன். ஏன்னா போறப்ப சார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே போகும்போது என்னால சாரை பார்க்க முடியல. ஸோ சாரை பார்க்கணுங்கிறதுக்காகவே இன்னொரு நாள் போயிட்டு சார் கிட்ட போட்டோ எடுத்துட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா தேசாந்திரி புக் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தேசாந்திரி புக் படிச்சதுக்கு அப்புறமே அவங்களோட ரைட்டிங்க்கு ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். ஸோ அதனால நூலக மனிதர்கள் இந்த புக் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 230 rupees ப்ரைஸ். கண்டிப்பா இந்த புக்குமே நான் வந்து படிச்சுட்டு ரிவ்யூ அப்லோட் பண்றேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா நிமித்தம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நிமித்தம். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 rupees. ஸோ இந்த புக் வந்து எப்படின்னா ஒரு ரொம்பவே டிலேடான மேரேஜ், ஒரு 47ல மேரேஜ் பண்ணிக்கிற ஒருத்தர், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. இந்த புக் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து சமுத்திரகன் சார் வந்து இந்த புக்கை பற்றி பேசியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த புக் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இதை படிச்சுட்டு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 rupees. இந்த புக் என்னன்னா எனக்கு ரீசெண்டாவே ஒரு தாட் வந்து இப்போ இருக்க மேரேஜஸ்ல எல்லாமே கேரளா சண்டமேளம் அதுதான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து இப்போ இங்க இருக்கிற நாதஸ்வர கலைஞர்கள் எல்லாமே பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படுமே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது இந்த புக் எனக்கு வந்து பார்த்தேன். இந்த புக் வந்து நாதஸ்வர கலைஞர்களோட லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா சொல்ற இந்த புக் இது. ஸோ பிளாட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த புக் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த புக் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஸோ இந்த 3 புக்ஸ் தான் நான் வந்து தேசாந்திரி பப்ளிகேஷன்ஸ்ல வாங்கினது. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிழக்கு பதிப்பகத்தில இருந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோமு வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய இந்த புக். இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135 rupees. இந்த புக்குமே நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் புக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால இந்த புக் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இட்லியாக இருங்கள் இந்த புக் தமிழ்ல. ஸோ இந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ரிவ்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து தேவதைகள், சுஜாதா ஐயா அவங்க எழுதின ஸ்ரீரங்கத்து தேவதைகள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 160 rupees. எனக்கு வந்து சுஜாதா அவர்களோட ரைட்டிங்ஸ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ எந்த புக் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கிளாசிக் வரிசையில இந்த புக் வரும், ஸ்ரீரங்கத்து தேவதைகள். அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா இந்த புக் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான், விலங்கு பண்ணை, ரிதம் பப்ளிகேஷன்ஸ். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து 140 rupees. இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் நாவல் தான். இங்கிலீஷ்ல வந்து ஜார்ஜ் ஆர்வெல் அவங்க தான் ஆத்தர்.
தமிழ்ல பாத்தீங்கன்னா கானா சுப்பிரமணியம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு திஸ் புக் ரெக்கமெண்டட் பை நரேட்டட் பை சாரா, அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த புக் நான் படிச்சுட்டு ரிவ்யூ ஷேர் பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை, வேலராமமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதிய குற்றப்பரம்பரை. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 450 rupees பிரைஸ். இது பாத்தீங்கன்னா டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் தான். பட் டிஸ்கவரி பப்ளிகேஷன் ஸ்டால் போடாதனால எனக்கு பனுவல்ல இருந்து வாங்கியிருக்கேன். பனுவல்ல நான் நிறைய புக்ஸ் எப்பவுமே வாங்குவேன். ஸோ அதனால பனுவல்ல இருந்து நான் இந்த புக் வாங்கினேன். ஒரு பீஸ் தான் இருந்தது. ஸோ ஐம் லக்கி. அப்போ நான் போயிட்டு இந்த புக் நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாளாவே வேலராமமூர்த்தி அவர்களோட ரைட்டிங் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால இந்த புக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்த புக் இது. கண்டிப்பா இந்த புக் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். அடுத்த புக் பாத்தீங்கன்னா செல்வேந்திரன் அவர்கள் எழுதிய வாசிப்பது எப்படி. பிரைஸ் பாத்தீங்கன்னா 125 rupees. இந்த புக் எப்படின்னா, எதுக்காக நம்ம ரீட் பண்ணணும், ரீடிங் வந்து நமக்கு எப்படி என்ன பெனிஃபிட்ஸ் தருது, அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஆக்சுவலி வந்து ஒரு 10th and +2 போற பசங்க அண்ட் தென் காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ். ஏன்னா ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸையுமே ரொம்ப சொல்ற இந்த புக். கண்டிப்பா இந்த புக்கோட ரிவ்யூ நான் ஷேர் பண்றேன். அடுத்த புக் பாத்தீங்கன்னா வெந்நீர் இரவுகள், தஸ்தோவஸ்கி எழுதிய வெந்நீர் இரவுகள். தமிழில் பாத்தீங்கன்னா பத்மஜா நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு டிரான்ஸ்லேட்டட் நாவல் தான். பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 rupees. இந்த புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயற்கை மூவி வந்து இந்த புக் பத்தி தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த புக்கோட ரெக்கமெண்டட் பை நரேட்டட் பை சாரா, அவங்க ரிவ்யூல வந்து இந்த புக்கை பத்தி சொல்லி இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த புக் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு புக், நம்மளை இன்ஸ்பயர் பண்ற அந்த லவ் பத்தி எல்லாம் சொல்ற ரொம்ப ஒரு சூப்பரான புக் அப்படின்ட்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் இந்த புக்கு நான் வாங்கிட்டேன். கண்டிப்பா இந்த புக்கோட ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக அழுதான், ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இந்த புக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 110 rupees. மீனாட்சி பப்ளிகேஷன்ஸ் தான் அதை வாங்கியிருக்கேன் இந்த புக்கு. எனக்கு வந்து ஜெயகாந்தன் சார் அவங்க புக் படிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்களோட மற்ற ரைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த புக் படிச்சு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த புக் பாத்தீங்கன்னா ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 350 rupees தான் பிரைஸ். இதுவுமே மீனாட்சி பப்ளிகேஷன்ஸ்ல தான் வாங்கினேன். எனக்கு வந்து ஜெயகாந்தன் சார் புக்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ ஃபார் என்ன புக்ஸ்லாம் சார் பப்ளிஷ் ஆயிருக்கும், ஸோ அதெல்லாமே படிச்சிடணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால இந்த புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பா படிச்ச உடனே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து 49 சென்னை புக் ஃபேர்ல வாங்கின புக்ஸ். ரொம்பவே புக் ஃபேர் போனப்பயே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. சென்னை புக் ஃபேர் போறோம் அப்படிங்கிற போது என்னென்ன புக்ஸ் வாங்கணும், எந்த பப்ளிகேஷன்ஸ்ல வாங்கணும்னு அந்த லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அங்க போயிட்டு நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் ஆத்தர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. எஸ்பெஷலி திவ்யா அவங்க எல்லாம் மீட் பண்ண முடிஞ்சது, திவ்யா திலேன். அண்ட் தென் நரேட்டட் பை சாரா அவங்களையும் மீட் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஆல்டி சரட்டையரங்கம் மேன்டோப்ரோவையும் மீட் பண்ணேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸா இருந்து. தேங்க்ஸ் டு ஆல் எல்லாருக்குமே. அண்ட் தென் இன்னொரு பர்சனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், கலையரசி சீனிவாசன். அவங்க வந்து அவங்களோட கலைச்சூர் மெம்பர்ஷிப் கார்டை வந்து எனக்கு கொடுத்துட்டு நீ இந்த புக்ஸ் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கலையரசி சீனிவாசன் அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் புக் ஹால் வீடியோ. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் தென் பேஜ்லையுமே வச்சிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை போயிட்டு செக் பண்ணுங்க. வீக்லி நான் படிச்சு முடிக்கிற புக்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்ல ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இட் அவுட், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே. பக்கங்களில் தொலைவோம். தேங்க்யூ. பாய்.